கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன் துளி நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலே மோசேயினுடைய தொடர்ந்து வழிநடத்தப்பட்டு தலைவனாக்கப்பட்ட உருவாக்கப்பட்ட ஒரு மனிதனை குறித்து பார்த்தோம். அவர்தான் யோசுவா. யோசுவா தான் மோசே மரித்த பின்பு அவர்களை வழிநடத்தி அவர்களுக்கு ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் பிரித்து கொடுக்க வேண்டிய மிக பொறுப்பு. அந்த ஒரு பொறுப்பானது மிகவும் கடினமான ஒரு காரியம். எல்லாருக்கும் கொடுக்க வேண்டும். அந்த ஒரு எந்த விதமான தயவு தாட்சணை இல்லாமல் செய்ய வேண்டும். அதற்கு உரிய ஒரே நபர் யார் என்று பார்த்தால் யோசுவா தான். யோசுவா மிகவும் கண்டிப்பானவர். அவர் இராணுவத்தில் ஒரு தளபதியைப் போல இருந்தார். அவர் அதிக இடங்களிலே பார்த்தா அவர் யுத்தம்தான் செய்து கொண்டிருந்தார். அமலேக்கியரை மேற்கொண்டார். எல்லா காரியங்களிலும் யுத்தத்தில் ஈடுபட்டவராக இருந்தார். இதெல்லாம் அவருக்கு எப்படி கிடைத்தது? அவர் தன்னுடைய தலைவனிடத்தில் உண்மையாக இருந்தார். மோசேயோடு கூட இருந்தார். அதனால தான் மோசேயோடு கூட இருந்தது போல நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று தேவன் சொல்கிறார். ஆகவே நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையில் நம்ம யாராவது ஒருத்தருக்கு ஒரு பெரிய ஸ்தானத்தில் நம்முடைய பாஸ்டராக இருக்கலாம், இல்லாட்டா ஆஃபீஸில் இருக்கிறதான பாஸாக இருக்கலாம், இல்லாட்டா ஒரு நல்ல நமக்கு வழிகாட்டக்கூடிய பெரியவர்கள் யாராவது இருந்தாக்கா நம்ம அவங்கள பின்பற்ற வேண்டும். அவங்களுடைய எமுலேட் பண்ணி அவங்களுடைய வாழ்க்கையிலேருந்து சில காரியங்களை கற்றுக்கொண்டு அவர்கள் எப்படி செய்வார்களோ அதையே நாமும் செய்து வெற்றி பெற வேண்டும். யோசுவா தன்னுடைய வாழ்க்கையில் மோசேயிட்ட கற்றுக்கொண்ட காரியங்களை தான் அவர் பின்காலத்தில் அந்த வீதங்களை பிரிக்கிறதுல கோத்திரங்களுக்கு பிரிக்கிறதுல கொடுத்தார் என்று பார்க்கிறோம். ஆகவே மோசேயோடு இருந்த தேவன் யோசுவாவோடும் கூட இருந்தார். ஆகவே இந்த வேளையில் கூட யோசுவாவை போல நாமும் கூட ஒரு நல்ல தலைமைக்கு கீழ்ப்படுகிறவர்களாக, தலைமைக்கு இணங்கி செல்கிறவர்களாக, எதிர்த்து பேசாதவர்களாக, அவரோடு கூட இணைந்து தோள் கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்படி இருப்போம் என்று சொன்னால் நிச்சயமாகவே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நல்ல ஆண்டவரே, உம்மை நன்றியோட துதிக்கிறேன், சோத்தரிக்கிறேன். இந்த வேளையில் கூட யோசுவாவுக்கு இருந்ததான எல்லா நற்பண்புகளையும் நீர் எங்களுக்கு தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். மோசேக்கு இருந்ததான பொறுமை ஒருவேளை கிடைக்கக்கூடாமல் போகலாம், ஆனாலும் அது யோசுவாவுக்கு இருந்தது என்று பார்க்கிறோம். ஆகவே அப்படிப்பட்டதான எல்லா காரியங்களிலும் அவரை அலங்கரித்து நாங்களும் அலங்கரிக்கப்பட எங்களுக்கு உதவி செய்யுங்க. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு நாளாக அமையட்டும். ஆமேன் ஆமேன்.